வெல்கம் டு முத்துஸ் மினி வேர்ல்ட். முத்துஸ் மினி வேர்ல்ட் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு நல்ல டேஸ்டான வெண்டைக்காய் ஃப்ரை பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவில் முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டன் பக்கத்தில் வரும், அதையும் ப்ரெஸ் செய்யுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வீடியோஸ் வரும். இதை இந்த ஃப்ரையை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக தானே தான், சிம்பிளாக பண்ணலாம். பழைய சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டுங்க, கழுவி கொஞ்சம் நேரம் காய வைங்க. இல்லைன்னா ஒரு நல்ல காட்டன் வச்சு தொடச்சிட்டு ரெண்டு ஓரமும் கட் பண்ணிவிட்டு நல்லா நீளமாக ஒரு கீரல் போட்டு விடுங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மசால் வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்துட்டு தாளிக்கணுன்னா உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடுகு, உளுந்தும், சீரகம் தாளிச்சிக்கலாங்க. அது கொஞ்சம் வாயில் கடிபடுறது கொஞ்சம் பிடிக்காது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாளிக்க வேணாம். ஆயில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வேணுங்க, கொஞ்சம் நிறையா ஆயில் வேணும். மல்லித்தூள், சீரகத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு எடுத்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இந்த கருவேப்பிலை பொடி இருந்தது, அதில் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட கருவேப்பிலை பொடி இல்லை அப்படி சொல்லிட்டா நீங்கள் கருவேப்பிலையை லாஸ்ட்டு வந்துட்டு நம்ம வறுத்து முடிச்சுட்டு ஆஃப் பண்ண போகும்போது மேலே தூவி ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நீங்கள் எடுத்துருங்க. இப்போ மல்லித்தூள் வந்துட்டுங்க 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படி தோணுச்சுன்னா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கராமசால் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் எடுங்க போதும். இந்த மாதிரி கீறிக்கோங்க. அப்போ தான் நம்ம மசால் நிறையா உள்ளே வைக்க முடியும். அப்படி மசால் நிறையா வச்சா தான் நல்லா காரமாக இருக்கும். காரம் எல்லாம் மசாலாம் சேர்ந்ததுனால டேஸ்ட் இருக்குங்க. இப்போ மீதி மசாலா இருந்துச்சுன்னா இப்போ இதில் வந்துட்டு இப்போ எல்லா மசாலையும் எடுத்துட்டுங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எடுத்துட்டு உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அது உள்ளே வந்துட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நிறையா மசாலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ மீதி மசாலா இருந்துச்சுன்னா அது மேலேயே வந்துட்டு நல்லா பெசரி விட்டுருங்க. மசாலா கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் தோசைக்கல்ல தாங்க ஃப்ரை பண்ண போகிறேன், அதுதான் நல்லாயிருக்கும். நம்ம வடச்சட்டில் கடாயில் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இப்படி பண்ணி பழக்கம். இதில் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ஆயில் கொஞ்சம் கம்மியாக செலவாகும், டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு ஈஸியாக அந்த நீளமாக நம்ம போடுறதுனால கடாயை விட வந்துட்டு இது கொஞ்சம் திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதனால் இது பண்ணியிருக்கேன். சீரகம், கடுகு, உளுந்து ஒரு 5-6 போட்டுக்கோங்க. நிறையா இருந்துச்சுன்னா அது வாயில் கடிபடும், அது நமக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 5லேருந்து ஒரு 10 உளுந்து மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வெடிக்கட்டுங்க. இப்போ உங்கள்கிட்ட கருவேப்பிலை தேவைன்னா நீங்கள் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படியே வந்துட்டு நல்லா நீளமாக அப்படியே அடுக்கி வச்சுருங்க. நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வைங்க. அந்த மீதி மசால் இருந்தது இல்லையா, அதை நான் மேலே தூவி விட்றேன். இப்போ ஆயில் போதுன்னா விட்டுருங்க, இல்லை பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா சுற்றி ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்படியே வேகட்டுங்க. ஒரு சைடு ஃபஸ்ட்டு வேகட்டும்.
இப்படியே வந்துட்டு நம்ம மறுபடியும் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா மாறி மாறி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா 2 சைடும் மாறி மாறி ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு 2-3 நிமிஷம் வைங்க. அப்புறம் திருப்பி விடுங்க. மறுபடியும் 2-3 நிமிஷம் வைங்க. மாறி மாறி செய்யுங்க. நல்லா வெந்துட்டு அது நல்லா தெரியும் இல்லையா, நல்லா சாஃப்ட் ஆயிடும். அந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைங்க. தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் சாதம், நம்ம நார்மல் ரசம் சாதம், சாம்பார் சாதங்க, பழைய சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.